கண்ணீர் விட்டு கதறி எழுத ஸ்டாலின். அதிர்ச்சியிலே திமுக, மகிழ்ச்சியிலே தமிழக வெற்றி கழகம். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவா திமுகவா என்ற போட்டி என்பது தற்சமயம் மாறிவிட்டது. தமிழக வெற்றி கழகமா திமுகவா அதிமுகவா என்ற போட்டிதான் தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது தமிழக வெற்றி கழகம் என்பது 107 தொகுதிகளில் வெற்றி வகை சூடியிருக்கிறது. 108, அதில் ஒரு தொகுதி ராஜினாமா செய்யப்படும். 107 தொகுதி. அடுத்த கட்டமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுகவும் கணிசமான இடங்களை வெற்றி பெற்று 2ஆம் இடத்திற்கு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதில் சோகமான ஒரு சம்பவம் என்னவென்றால், நமது முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் படுதோல்வி சந்தித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 8795 வாக்குகள் வித்தியாசத்திலே அவருடைய சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதியிலே தோல்வியை சந்தித்திருக்கிறார். இதுவரையும் தோல்வியே கன்றாத நமது ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த முறை தோல்வியை கண்டிருப்பதுதான் திமுகவினர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஒரு சில மற்ற தொகுதிகளிலே திமுகவுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த இடங்கள் கூட பட்டாசுகளோ இனிப்புகளோ வெடித்து கொண்டாடப்பட முடியாத ஒரு சூழலில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏனென்றால் நமது விஜய் வருகையால் நமது ஸ்டாலினுடைய தோல்வி என்பது நிர்ணயிக்க செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் குளத்தூர் தொகுதியிலே நேற்றைய தினம் நமது ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லியே தீர்வேன் என சொல்லி நமது ஸ்டாலின் அவர்கள் நமது சேகர் பாபுவை முன்னில் கூட்டிக் கொண்டு நேரடியாக குளத்தூர் தொகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கு குளத்தூர் தொகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த வேளையிலே திமுக தொண்டர்கள் ஆரவாரத்துடன் நமது ஸ்டாலின் அவர்கள் வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். அப்போது சேகர் பாபு அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுத வீடியோக்கள் எல்லாம் இணையதளங்களிலே மிக விரலாக பரவிக்கொண்டிருக்கிறார். அதாவது ஸ்டாலினுடைய தோல்வியை எதிர்க்கக்கூடிய வகையில் தான் நமது சேகர் பாபு கண்ணீர் விட்டு கதறி எழுதியிருக்கிறார். சேகர் பாபும் உதயநிதியும் மட்டும்தான் வெற்றி வகை சொல்லியிருக்கிறார்களே தவிர மற்ற முக்கியமானவர்கள் அனைவரும் தோல்வியை தழுவியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் குளத்தூர் தொகுதியிலே போட்டியிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் 8795 வாக்கு வித்தியாசத்திலே தோல்வி அடைந்திருக்கிறார். இந்த நிலையில் சற்று முன் குளத்தூர் தொகுதியிலே அவர் சென்று தொகுதி மக்களை சந்தித்து வாக்களித்ததற்கு நன்றி கூறி சென்றிருக்கிறார். ஸ்டாலின் சென்ற சேகர் பாபு கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் ஸ்டாலின் முன்னிலையிலே கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சிகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே மிக விரலாக உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஸ்டாலினுடைய தோல்விக்கு என்ன மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது? தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, முக்கியமான ஒரு பிரச்சனை விலைவாசியோ மற்றபடி எதுவும் கிடையாது. போதைப் பொருள் கலாச்சாரம், கஞ்சா புழக்கம், அதே போல் சாராய பிரச்சனை, அதாவது மொத்தமாக போதைப் பொருள் பிரச்சனை. இரண்டாவதாக பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை. இந்த இரண்டும் தான் ஸ்டாலினுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு நலத்திட்டங்கள் உதவிகள் செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. அவரும் பல நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார். பெண்களுக்கு என ஏகப்பட்ட திட்டங்களையும் மாணவிகளுக்கு என ஏகப்பட்ட திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஸ்டாலினுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா போதை கலாச்சாரம், பெண்கள் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் குற்றச்சாட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் மிக முக்கிய பங்காற்றியது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொறுத்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.